மூட நம்பிக்கை பரப்பும் பிரதமர் மோடி இலங்கைக்கு போயிட்டு அங்கிருந்து ஹெலிகாப்டர்ல வந்த பிரதமர் மோடி அவர்கள் வழியில ராமர் பாலத்தை தரிசிச்சேன் அப்படின்னு சொல்றார். 2022 ஆண்டுலயே நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ஒருத்தர் அங்க ராமர் பாலம் இருந்ததற்கான சான்றுகள் எதுவும் இல்லை அப்படின்றது சொல்லி தெளிவுபடுத்திட்டாரு. ஆனா இவர் திரும்பவும் வந்துட்டு நான் ராமர் பாலத்தை தரிசிச்சேன் அப்படின்றார். தரிசிக்கிறதுன்னா என்ன? இந்த கடவுளை தான் தரிசிக்கிறதுன்ற வார்த்தையில சொல்லுவாங்க. பார்க்கறது அவ்வளவுதான். தரிசனம்னா பார்க்கறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் இந்த கடவுள் அப்படின்ற ஒரு அடையாளத்தை பார்த்தது போல ஒரு பாலத்தை நான் பார்த்தேன், தரிசிச்சேன் அப்படின்றது இந்த நாட்டில் அரசியல் சட்டத்தில் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஆனா அதுக்கு மாறா நான் ராமர் பாலத்தை பார்த்தேன்னு சொல்றார். இந்த லட்சணத்துல இங்க இருக்கிற தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்கள் என்ன சொல்றாங்க? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் அதில் கலந்துட்டு இருக்கணும், பிரதமரை வரவேற்று இருக்கணும் அப்படின்றாங்க. இவர் ராமர் பாலத்தை தரிசிச்சுட்டு வந்து ஒரு பாலத்தை, தூக்கு பாலத்தை திறந்து வச்சார். ஆனா அது சரியா பொருந்தாம மேலையும் கீழுமா நிக்குது. இதுதான் இதனுடைய லட்சணமா? ராமர் பாலத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்து ஒரு பாலத்தை திறந்து வைக்கிறாருன்னா அந்த பாலம் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. இப்ப ஒருவேளை இந்த மூட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில இவரும் ஸ்டாலின் அவர்களும் கலந்துகிட்டு இருந்தா, ஸ்டாலின் போனதுனாலதான் அது சரியா திறக்கலன்னு செய்தியை போட்டிருப்பாங்க. இப்போ மோடி திறந்து வைத்த பாலம் திறக்கவில்லைன்னு போடுறாங்க இல்லையா, சரியா பொருந்தலன்னு. இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கலந்துகிட்டு இருந்தா இப்படி ஒரு செய்தியை போட்டிருப்பாங்க. அது தவிர்க்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியை கொடுக்காத பிரதமரை கண்டிக்கிறதுக்கு தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு துப்பு இல்லை. தன்னுடைய கட்சியினுடைய தலைவர் பிரதமராக இருந்தாலும் கூட தன்னுடைய மாநிலத்துக்கான உரிமைக்கு குரல் கொடுக்கணுமா இல்லையா? அப்படி குரல் கொடுக்காம பிரதமரை வரவேற்க போகல அப்படின்னு சொல்றது மிக மிக தவறான வாதம். மக்கள் ஏற்க மாட்டார்கள்.